கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பிரியமானவர்களே, ஆத்துமாவுடைய மதிப்பு விலையேற பெற்றது. இந்த முழு உலகத்தின் மதிப்பை விட ஒரு ஆத்துமாவின் மதிப்பு மிக மிக பெரியது. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபம் கிடையாது, எல்லாமே நஷ்டம்தான். தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷனால் எதையுமே கொடுக்க முடியாது. தான் ஆதாயப்படுத்தி கொண்ட இந்த உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் அது அவனுடைய ஜீவனுக்கு ஈடாகாது. ஆத்மாவின் முக்கியத்துவத்தை குறித்து இங்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய உபதேசம் மிக எளிமையாக இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் தான் சம்பாதித்த அந்த பணத்தை, செல்வத்தை அனுபவிக்கணும்னா அவனுக்கு ஜீவன் வேணும். அவன் தன் ஜீவனை இழந்து போகக்கூடாது. ஜீவனை இழந்து போயிட்டான்னா அவன் சம்பாதித்தபடினால் அவனுக்கு ஒரு லாபம் கிடையாது. அவனுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு கண்டிப்பாக ஜீவன் வேணும். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய சாதாரண ஜீவனை குறித்து சொல்லலை, அதை விட மேலாக மனுஷனுடைய ஆத்மாவை குறித்து இங்கே கர்த்தர் குறிப்பிடுறாரு. மனுஷனுடைய ஆத்மா நித்தியமானது. சரீரம் மரித்து போனாலும் ஆத்மா ஜீவனோடு இருக்கும். இந்த ஆத்மா விலையேற பெற்றது. முழு உலகத்தின் கிரயத்தை விட ஆத்மாவுடைய கிரயம் அதிகம். நம்முடைய ஆத்மா நமக்கே உரியது. இந்த ஆத்மாவுக்கு சில சமயங்களில் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனுஷனுடைய ஆத்மாவுக்கு தேவனை விட்டு பிரிந்து போகும் ஆபத்து கண்டிப்பாக இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மா நம்மளை விட்டு விலகி தீமையை பற்றி கொள்ளுன்னா, பாவத்தை பற்றி கொள்ளுன்னா அந்த ஆத்மா தேவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்பட்டுரும். இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு தேவனுடைய கிருபையும் கிடையாது, ஸ்லாக்கியமும் கிடையாது. ஒருவருடைய ஆத்மா தேவனை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா அதற்கு அந்த நபர் தான் பொறுப்பு. பாவிகள் தங்கள் துன்மார்க்கத்தினாலே தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய ஆத்மா தேவனை விட்டு பிரிந்து போகணுன்னாக்க அது அழிவுக்கு நேராக போகுதுன்னு அர்த்தம். மனுஷன் அழிவுக்கு ஏதுவான கிரியைகளை செய்யும் பொழுது தன் ஆத்மாவை அழித்து போடுகிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மா மிக மிக அருமையானது. இந்த உலகம் முழுவதும் சம்பாதிக்கிறதை விட ஆத்மாவை காத்து